Hi friends, welcome to Bharani Ari Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணுறதுக்கு 4 லைன் நம்ம ட்ரா பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது ஃபோர்த் லைன். இந்த மாதிரி 4 லைன் நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். அந்த த்ரெட்டை எடுத்து செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோர்த் லைனுக்கு போகணும். நம்ம தேர்ட் லைன் போகக்கூடாது, ஃபோர்த் லைனில் போய் ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த ஸ்டிச்சை அப்படியே ரிட்டன் கீழே கொண்டு வரணும். அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் கொண்டு வரும்போது அந்த சென்டரில் நாட் விழணும். நாட் விழுந்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போடணும். இப்போ அந்த ரெண்டாவது லைனில் மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு பஞ்ச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெருக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச் ஞாபகம் இருக்கா, நம்ம போன ஸ்டிச்சில் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்ட்ரைப்டு பட்டன் கோல் ஸ்டிச்சில் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து 3 லைன் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து 4 லைன் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த 2 ஸ்டிச்சுக்குமே பேசிக் இது தான். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு அப்புறம் தான் ஷேடட் பட்டன் கோல் ஸ்டிச், அதாவது டபுள் ஷேடு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். 2 கலர் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதில் வந்து நல்லா நெருக்கமாக கீழே உள்ள லைன் வந்து நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா இன்னொரு த்ரெட்டும் கொடுப்போம் பார்த்திங்களா, அது கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு இடம் வேணும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரொம்பையும் ஃப்ரீயாக இடம் விடாமல் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச்சில் வந்து 3 டைப் இருக்குது. 3 டைப்பையும் நம்ம ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். 3மே டபுள் ஷேட் வச்சு தான் வரும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சு மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பீகாக்கோட ஃபெதர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. அதில் வந்து டபுள் கலர் வரும் பார்த்திங்களா, அந்த க்ரீனும் ஒரு ப்ளூவும் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டபுள் கலர் வர ஷேடுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ கலக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி லாங் த்ரெட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சுகளை எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்கக்கூடாது. அதாவது அந்த லாங்காக போட்ட ஸ்டிச்சில் வந்து ரொம்ப த்ரெட்டை இறுத்தி பிடிச்சி ஸ்டிச் பண்ணோம்னா அந்த கிளாத் வந்து லூஸ் விழும். அப்புறம் வந்து அந்த சில்க் த்ரெட்டோட சைனிங்கே போயிடும். அதனால் த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னொரு கலர் ஆட் பண்ணணும். நான் இப்போ வந்து ரெட் கலர் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வெளியில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ லாங்காக த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்து அந்த தேர்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு இந்த த்ரெட்டுக்குள்ளே தெரியாது. அந்த தேர்ட் லைன் எங்கே வருதோ அதில் ஒரு பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை லாங்காக இழுத்துக்கோங்க. இழுத்து கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இந்த ஒரு தடவை தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த த்ரெட்டில். நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு லாங்காக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இது வந்து எவ்வளோ தூரம் கேப்பில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 த்ரெட்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு கேப்புக்கு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும்னு வைங்களேன், அந்த அடியில் உள்ள ரெட் கலர் த்ரெட் வந்து தெரியாது. அதனால நம்ம கொஞ்சம் கலக்கமாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 2 லைன் போகுது பார்த்திங்களா, பெரிய லைனு, அதில் வந்து 2 லைனாக கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஷேடட் பட்டன் கோல் ஸ்டிச்சு சூப்பராக வரும். நம்ம பீகாக்கோட ஃபெதருக்கு இந்த மாதிரி தான் டபுள் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த ஷேடை கொண்டு வரணும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இந்த ஸ்டிச்சை பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு ஷேப்பில் ஸ்டிச் பண்ணோம்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். இது வந்து டைப் 1 ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து டைப் 2 போடலாம். டைப் 2வும் அதே ஸ்டிச் மாதிரி தான் போடணும். அதுக்கு நான் ப்ளூ கலர் த்ரெட்டை நான் யூஸ் பண்ணி அதே மாதிரி பேசிக் அந்த ஸ்டிச்சே போட்டுக்கிறேன்.
இப்போ இதில் எண்டு நாட் போட்டுட்டு டைப் 3க்கும் பேசிக் ஸ்டிச் போட்டு வச்சிடலாம். மொத்தம் 4 ஸ்டிச்சுக்கு இது தான் பேசிக்ஸு. அதாவது ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்குமே இது தான் பேசிக்ஸு. ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இது தான் 3 லைன் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு 3 லைனில் மட்டும் இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணுவோம். அதில் எந்த கலருமே ஆட் பண்ண மாட்டோம். சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி மட்டும் ஸ்டிச் பண்ணுவோம். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து டபுள் கலர் இல்லைன்னா ட்ரிபிள் கலர் கூட யூஸ் பண்ணி நம்ம ஷேடை கொண்டு வரலாம். அந்த நம்ம என்ன பர்ஃபெக்டாக அந்த கலர் கொண்டு வரணுமோ நினைக்கிறோமோ அந்த ஷேடை கரெக்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் எண்டு நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து டைப் 1 நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? நம்ம லாங்காக த்ரெட் எடுத்து மேலே கொண்டு போய் அதாவது 3rd லைனில் ஒரு பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டோம். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். இது வந்து செகண்டு டைப் வந்து அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து 2nd லைனில் ஒரு பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி 3rd லைனுக்கு போகணும். 3rd லைனில் அந்த ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த ஸ்டிச்சை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் அந்த 2nd லைனில் ஒரு பஞ்ச் பண்ணி 3rd லைனுக்கு போய் மறுபடியும் கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் இந்த மாதிரி தான் போடணும். நம்ம டைப் 1 பார்த்ததுக்கும் டைப் 2 பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். டைப் 2வில் வந்து அந்த 2nd லைனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். டைப் 1 வந்து நம்ம 2nd லைனில் ஸ்டிச் பண்ண மாட்டோம். இது வந்து பேசிக்ஸ் மாதிரியே தான் 2nd லைன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அந்த கொஞ்சம் கேப் விட்டு அந்த 2வது கலர் ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் இப்போ 2 த்ரெட்டுக்கு நடுவில் நான் அந்த இன்னொரு கலர் த்ரெட்டை நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இது இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஒரு எண்டு நாட் போட்டுடலாம். இந்த டிசைன் வந்து டைப் 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டைப் 3 பார்க்கலாம். 3rd மெத்தட் வந்து நம்ம ஃபஸ்ட் லைனும் 2nd லைன் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து 2nd லைனில் ஒரு பஞ்ச் பண்ணி அங்கே எந்த நாட்டுமே போடாமல் கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் 2nd லைனில் பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, அதே ஸ்டிச் தான் இதில் போட போகிறோம். இதுவும் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேப் போட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் 3 டைப் சொல்லி கொடுக்குறேன் பார்த்திங்களா. இதில் வந்து எந்த ஸ்டிச்சுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபஸ்ட்டு செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன மைண்டில் செட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே கிளாத்தில் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒருத்தர் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை பிரித்துட்டு வேறு வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணோம்னா கிளாத்தும் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால தான் மைண்டில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. மைண்டில் செட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி வரும்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் இதுக்கு கரெக்டாக போட்டால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இதை இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்து எண்டு நாட் போட்டாச்சு. இதோட நேம் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு போட்டுட்டேன். அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டைப் 1, இது டைப் 2, இது டைப் 3. இந்த டைப் 3யும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை சுற்றி அவுட்லைன் ஸ்டிச்சாக செயின் ஸ்டிச் கொடுத்துருவோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை ஒரு ஃப்ளவரில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து என்ன ஸ்டிச்னால் ஃப்ளாட் அவுட்டிங் ஸ்டிச் ஞாபகம் இருக்குது, அதே தான் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு முன்னுக்கூட்டி இதை சுற்றி நம்ம அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கலாம். நம்ம அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்டிச் பண்ணாலும் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டிசைன் வந்து சின்ன டிசைனாக இருந்தாலும் பெரிய டிசைன் இருந்தாலும் அதில் அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒர்க்கு வந்து நீட்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டுருங்க. இதில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா உள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வர இடத்துல வந்து குட்டியாக ஸ்பேஸ் இருக்கும். இதே வெளியில் அந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வர ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம உள்ள சர்க்கிள் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து த்ரெட்டை எடுத்து வெளியில் நம்ம அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு உள்ள ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு வெளியில் தான் நம்ம குட்டி லாக் போடணும். ரிட்டன் அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போடணும். ஆனால் இது வந்து வெளியில் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாதியிலே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது கீழே அந்த சர்க்கிளை ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் அந்த வெளியிலையும் அந்த பெட்டல்ஸ் ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் மேலே போகணும்.
உங்களுக்கு கீழே வரும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சாக வரணும், மேலே போகும்போது 2 ஸ்டிச்சாக போகணும். இதுதான் கணக்கு. அது எப்படின்னா, நம்ம கீழே இருந்து மேலே போகும்போது கரெக்டாக வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஆனால் மேலே இருந்து கீழே வரும்போது சென்டர்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடணும். மேலே போயிட்டு மறுபடியும் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒவ்வொரு ஸ்டிச் வந்து நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறதும் பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். நம்ம அவுட்லைன் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு எங்கனக்குள்ளே நம்ம ஸ்டிச் பஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் இப்போ ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஏன் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இதில் ஷேடு ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த மெத்தட்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பார்த்திங்களா. அதுக்காகவே ஒன்று. இன்னொன்று வந்து என்ன ஷேப்பில் நம்ம அந்த ஷேடை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா எல்லா டிசைன்ஸ்லேயுமே அந்த பேசிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஷேடை கொண்டு வர்றது அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம அந்த பெட்டல்ஸை வந்து ஃபில் பண்ணோம்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அது வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து எடுத்துக்காட்டாது. அப்போ நம்ம ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஷேடை கொண்டு வந்திங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து நல்லா எடுத்துக்காட்டும். நம்ம போடுற டிசைனும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பெட்டல்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த பெட்டல்ஸை ஃபில் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது வந்து ஒன்றா கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 கூட அந்த ஸ்பேஸுக்கு தகுந்தாப்புல 2 கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மேலே போனீங்கன்னா அந்த நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து அந்த தெரியும், அந்த கேப் தெரியும். இப்போ 2க்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியாது. இல்லைன்னா 1க்கு 1 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியாது. 3க்கு 1 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியும். அதனால் ஈக்குவலாக ஃபஸ்ட்டு எந்த இதில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பெட்டல்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பெட்டல்ஸை ஸ்டிச் பண்ணதை பாருங்கள். உங்களுக்கு எங்கேயுமே நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி அவுட்லைன் ஸ்டிச்சு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த ஷேப்பும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த கிளாஸ்லேயாவது உங்களுக்கு டவுட்டு வந்துச்சுன்னா அந்த கிளாஸ்லேயே டவுட் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ் போங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணாமல் நெக்ஸ்ட் கிளாஸ் போகாதீங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது ஒரு பெட்டல்ஸை ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்வான்ஸ் லெவலுமே இந்த ஸ்டிச் வரும். இந்த ஸ்டிச் வந்து எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த த்ரெட்டுக்கு அடியில் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து நல்லா எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளவரை வந்து நல்லா எடுத்துக்காட்டும். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் போடுறதுக்கும் பயலாமல் போடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பொறுமையாக பாருங்கள்.
இப்போ நான் இதை 5 பெட்டல்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எப்படி நான் ஷேடை கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போ நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்து மேலே போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் மேலே போயிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. நம்ம டைப் 1 ஸ்டிச் பண்ணோம்ல அதே மெத்தட் தான் இதில் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து மேலே பஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து கணக்கு கிடையாது. எந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. அந்த ஸ்பேஸுக்கு தகுந்தாப்பில் குறுகுன இடத்துல குட்டியாகவும் அதனால் விரிஞ்சு வர இடத்துல கொஞ்சம் பெருசாகவும் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஸ்பேஸுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி தான் ஹைட்டுமே நம்ம சின்னதாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்லா பெருசாக லாங்காக இருக்கிற இடத்துல கொஞ்சம் லாங்காகவே நம்ம த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தாப்பில் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ பெட்டல்ஸ் 1 ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பெட்டல்ஸ் 2க்கு போகிறேன். நம்ம அந்த த்ரெட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி பெட்டல்ஸ் 2க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஷேப்பில் எப்படி பெயிண்டிங் பண்ணால் அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் அந்த ஷேடை கொண்டு வருவோமோ அதே மாதிரி தான் நம்ம த்ரெட் ஒர்க்லேயும் அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம அந்த ஷேடை கொண்டு வரணும். அப்புறம் வந்து அந்த ஃப்ளவருக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ, இப்போது டார்க் கலர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஷேடு வர கலர் வந்து லைட் கலராக இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும். லைட் கலர் வர மாதிரி ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதோட ஷேடு வந்து டார்க் கலரில் வர மாதிரி நம்ம அந்த டிசைன்ஸை கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளவரோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளவரில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைப் 1 மெத்தட் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அந்த ஷேடை கொண்டு வரதுக்கு வந்து டைப் 1 மெத்தட் கரெக்டாக வரும். மித்தபடி பீகாக்கோட ஃபெதர் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் டைப் 2 கரெக்டாக வரும். இந்த மாதிரி எதுக்கு என்ன ஷேப்புக்கு எந்த டிசைன்ஸ் போட்டால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிஸில் தான் வரும். நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ளவுஸ் வந்து பயப்படாமல் போடணும் அப்படின்னா நீங்கள் இப்போது கிளாஸ் படிக்கும்போதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இமேஜ் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து 20 cmக்கு மேலே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஏன் 20 cmக்கு மேலே இருக்கணும்னா அப்போ தான் நீங்கள் பெரிய இமேஜாக சூஸ் பண்ணுவீங்க. அந்த சூஸ் பண்ணுறதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி பிசுறு இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும், அதை எப்படி கட் ஆகாமல் த்ரெட் வந்து கட் ஆகும் பார்த்தீங்களா, நம்ம சில்க் த்ரெட் வந்து ஒய்யாமல் கட் ஆகும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது கட் ஆகாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சு எண்டு நாட் போட்டாச்சு. இதுக்கு சென்டரில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் க்ளூ போட்டு குந்த ஸ்டோன் ஓட்டுறேன். இப்போ அதை சுற்றியும் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபில் பண்ணுறதுக்காக 3 mm பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம சுகர் பீட்ஸ் மட்டும் தான் 2 லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த பஞ்ச் பீட்ஸை வந்து நம்ம சிங்கிளாக தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த சென்டரில் வந்து இந்த பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம குட்டி லாக் நிறைய போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷேப் போட்டிருக்கேன். பீகாக்கோட ஃபெதர் தான் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 4 லைன் அந்த ஷேப் வர மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது 4th லைன். இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் இன்னொரு லைனும் நான் போட்டிருக்கேன். நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து நீட்டாக வரும். இப்போது ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்து செகண்ட் லைனில் ஒரு பஞ்ச் பண்ணி 4th லைன் போகணும். தேர்ட் லைன் போகக்கூடாது. 4th லைனில் பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை ரிட்டன் கீழே ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போடணும். இப்போ மறுபடியும் செகண்ட் லைனில் ஒரு செயின், 4th லைனில் ஒரு செயின், அந்த செயினை கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் இந்த மாதிரி தான் போடணும். பேசிக் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஷேப் மேலே கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ நான் எப்படி அந்த இடத்துக்கு தக்கன ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கீழே ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு கீழேயும் கவர் ஆகும். இந்த செகண்ட் லைனுக்கும் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் சென்டரில் உங்களுக்கு கேப் தெரியாது. அதே செகண்ட் லைனுக்கும் 4th லைனுக்கும் உங்களுக்கு கேப் கொஞ்சம் தெரியும். நம்ம வந்து கீழே எங்கே பஞ்ச் பண்ணுறோமோ மேலே அதுக்கு தக்கன கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடு வந்து ஒடுக்கியும் ஒரு சைடு வந்து விரிஞ்சு வர மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. எல்லா லைன்ஸுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே வந்து அந்த உள்ள அந்த ஒரு கோவி டிசைன் மாதிரி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஸ்டோன் ஓட்டுவோம். அதனால் அந்த டிசைனும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும். ஓகேங்களா, அதில் த்ரெட்டு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், ஃபுல்லாகவே த்ரெட்டு கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோனு கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஆஃப் தான் ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆஃபை ஸ்டிச் பண்ணணும். இப்போ இன்னொரு ஆஃபையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டர்லேருந்தே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த ஆஃபையும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஆஃபையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ இன்னொரு கலர் த்ரெட்டை நான் ஆட் பண்ணுறேன். க்ரீன் கலர் த்ரெட்டை ஆட் பண்ணி அதே மாதிரி சென்டர்லேருந்தே ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம டைப் 2 ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்து செகண்ட் லைனில் ஒரு பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ட்ராப் பண்ணோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம சென்டரில் எங்கேயுமே ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். மேலே போய்ட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டுருவோம். இது வந்து டைப் 2 மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால செகண்ட் லைனில் ஒரு பஞ்ச் பண்ணி மேலே தேர்ட் லைனுக்கு போய் அதுக்கப்புறம் தான் அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போடணும். நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஆஃபை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இதே மாதிரி தான் இன்னொரு ஆஃபை ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆஃபை ஸ்டிச் பண்ணதுக்கு பாருங்கள் அது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு கேப் அவ்வளோ தெரியாது. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த 2 ஷேப்பும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை சுற்றி அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துருங்க. நான் எல்லா வீடியோலையும் அதை ஒன்று தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்தா தான் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அவுட்லைன் ஸ்டிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதையும் ஸ்டிச் பண்ணி முடித்து இதில் எண்டு நாட் போட்டுடலாம். இதுக்கு சென்டரில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் த்ரெட்டு கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோனை ஒட்டிட்டு இதை சுற்றி நான் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். 2 பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோனை ஒட்டும் போது நீங்கள் வந்து நார்மல் க்ளூவை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒயிட் கலரில் வரும் பார்த்திங்களா, அந்த க்ளூவை யூஸ் பண்ணக்கூடாது. இதே பாப்ளின் கிளாத்தில் நீங்கள் இப்போ தான் பேசிக்காக பழகிறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் ப்ளவுஸில் பண்ணும்போது அந்த கம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு உள்ளே தான் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கம்மை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் இந்த மாதிரி ஸ்டோன் ஏதாவது ஒட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த கம்மை யூஸ் பண்ணக்கூடாது. B6000 க்ளூ அப்படி இல்லைனா B7000 க்ளூ, இந்த மாதிரி 2 க்ளூ இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வாங்கி தான் யூஸ் பண்ணணும். இது 2 தான் கிளாத்தில் நீங்கள் ஸ்டோன் ஓட்டுனா வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து கீழே விழாமல் இருக்கும். அதனால தான் இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது B6000 க்ளூ, B7000 க்ளூ, இந்த 2 க்ளூவில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இதை சுற்றி அவுட்லைன் ஸ்டிச்சு கொடுத்துருங்க. நான் அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்கல. இதை சுற்றி அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர்லேயும் அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.